ஹாய் வெல்கம் டு தி ஸ்குவாட். திஸ் இஸ் கொடைவோ. போன எபிசோடில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஆக்சுவலி இந்த லைப்ரரி மாதிரி ஒரு 2 கிளாஸ் எழுதி பார்த்துருந்தோம். அண்ட் முக்கியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா, இஸ் அ ரிலேஷன்ஷிப்க்கும் ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான். அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபைலில் எப்படி ஒரு விஷயத்த ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற ஹெட்டிங் ஃபைல் பத்தாது. நம்ம புதுசாக ஒரு ஹெடர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எஃப் ஸ்ட்ரீம்னா பேசிக்லி ஃபைல் ஸ்ட்ரீம். ஓகேவா? ஸோ இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ஹெடர் ஃபைலில் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ பேசிக்காக ஒரு ஃபைலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைலில் அவுட்புட் கொடுக்க போகிறோம், ஃபைலில் ரைட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும், ஓஎஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த ஓஎஃப் ஸ்ட்ரீம் வந்து அவுட்புட் ஃபைல் ஸ்ட்ரீம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஓஎஃப் ஸ்ட்ரீம் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஓஎஃப் ஸ்ட்ரீம் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட்னா என்ன, ஓஎஃப் ஸ்ட்ரீம் தான் கிளாஸ் பேர். பக்கத்துலேயே ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன். அண்ட் இதோட கன்ஸ்ட்ரக்டாருக்கு நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். அந்த ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, ஃபைலோட நேம் தான் வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்கிறேன். சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற பேரில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைலே இது வரைக்கும் கிடையாது அந்த டைரக்டரியில், சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டின்னு ஃபைலே கிடையாது. இப்போ தான் நம்ம முதல்ல கிரியேட்டே பண்ண போகிறோம். ஸோ ஓஎஃப் ஸ்ட்ரீம் ஃபைல் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்காக இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது தான். இந்த ஓஎஃப் ஸ்ட்ரீமுங்கிறது கிளாஸோட பேர், ஃபைலுங்கிறது நம்ம ஆப்ஜெக்டோட பேர். இது வந்து கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் விச் இஸ் த நேம் ஆஃப் த ஃபைல். ஓகே, இப்போ இந்த ஃபைலில் கொஞ்சம் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ரைட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இப்போ நார்மலாக சீன் எப்படி கொடுப்பீங்க, சீன் கிடையாது, சி அவுட் எப்படி கொடுப்பீங்க, சி அவுட் அப்படின்னு போட்டுட்டு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் வைப்போமா, இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் வச்சுட்டு ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்க போகிறோம். ஸோ நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திஸ் இஸ் அ சாம்பிள் ஃபைல் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, சரி. இப்போ இது வந்து நார்மலாக சி அவுட்டில் நம்ம இப்படி தான் கொடுப்போம். இதே இதில் சி அவுட்டை மட்டும் தூக்கிட்டு ஃபைலுங்கிற இந்த ஆப்ஜெக்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஃபைலில் ரைட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சி அவுட்டுங்கிறது ஆக்சுவலாக கன்சோல் அவுட்டுங்கிறது அது ஒரு ஆப்ஜெக்ட் தான். டிஃபால்ட்டாகவே கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கன்சோலில் ரைட் பண்ணுறோம், டெர்மினலில் ரைட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே ஃபைலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை வச்சு இந்த மாதிரி டேரெக்டாக ரைட் பண்ணிக்கலாம். இது மட்டும் பத்துமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணல அப்படின்னா அது யூஸ்லேயே இருக்குது. அப்புறம் இன்னொரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறப்ப அது பிரச்சனையாயிரும். ஸோ எப்போ ஃபைலில் இந்த இடத்துல நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதில் வந்து டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணிட்டோம், ஃபைனலாக வந்து அதை க்ளோஸ் பண்ணுறது நம்மளோட பொறுப்பு. கண்டிப்பாக அதை பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஓகேவா, சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணிங்கன்னா அவுட்புட் ஒன்றுமே வராது. ஏன்னா நம்ம இங்கே ஒரு சிஓச் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல. ஸோ எதுவுமே பிரிண்ட் ஆகாது. பட் நான் இப்போ வந்து ஓப்பனில் போயிட்டு சாம்பிள் சர்ச் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள்னு காட்டுது. ஓப்பன் பண்ணி பார்த்தா திஸ் இஸ் அ சாம்பிள் ஃபைல் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ஃபைலே எக்ஸிஸ்ட் ஆகலைனாலும், சாம்பிள் டாட் டெக்ஸ்ட்ங்கிற பேரில் ஒரு ஃபைலே எக்ஸிஸ்ட் ஆகலைனாலும் அப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதில் இதை ரைட் பண்ணிடும். இப்போ எனக்கு இதில் வேற ஒரு டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், திஸ் இஸ் டேக் 2 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் டேக் 2 அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதே ஃபைலை திரும்ப ரன் பண்ணுறேன். அகைன் அவுட்புட் நம்மளுக்கு எதுவும் வரல, ஏன்னா நம்ம சி அவுட்ல எதுவும் கொடுக்கல. ஓப்பன் கொடுத்து சாம்பிள் போனோம்னா திஸ் இஸ் டேக் 2 அப்படிங்கிறது தான் இருக்குதே தவிர, ஆல்ரெடி இருந்த திஸ் இஸ் சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்டே போயிடுச்சு. திஸ் இஸ் டேக் 2 அப்படின்னு தான் இருக்குது. எதனால அப்படின்னா, இந்த ஓஎஃப் ஸ்ட்ரீம்ல இந்த மாதிரி நார்மலாக வச்சு நம்ம ரைட் பண்ணுறப்ப ஆல்ரெடி அதில் என்ன இருக்குங்கிறத பற்றி இது யோசிக்கவே யோசிக்காது. அதை ஓவர் ரைட் பண்ணிடும். இப்போ இதே இது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஃபைல்லே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு சிஓச் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் டேக் 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணோம்னா ஃபைல் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். திஸ் இஸ் டேக் 2, திஸ் இஸ் டேக் 3 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த செகண்ட் லைனை வந்து நான் எரேஸ் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இப்போ ஃபைலில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டேக் 2, திஸ் இஸ் டேக் 3ன்னு சொல்லிட்டு 2 லைன் இருக்குது ஃபைலில். ஆனால் நம்ம இப்போ ரன் பண்ணுறப்ப திஸ் இஸ் டேக் 2 அப்படிங்கிறது தான் ரன் ஆகும். அண்ட் இந்த டேக் 2ங்கிறதுக்கு பதிலாக நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, எதுக்காகனா இது எந்த மாதிரி அந்த ஃபைலை மேனிபுலேட் பண்ணுதுங்கிறத உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கா நியூ டெக்ஸ்ட்னு மாற்றிக்கிறேன். இப்போ அதை ரன் பண்ணுறேன். ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நியூ டெக்ஸ்ட்னு மட்டும் இருக்கு பாருங்க.
ஆல்ரெடி என்ன இருந்துச்சோ எல்லாமே காலியாக போயிடுச்சு. 2 லைன் இருந்துச்சு, அந்த 2 லைனும் காணாமல் போயிடுச்சு. இந்த நியூ டெக்ஸ்ட்டுங்கிறது மட்டும்தான் இப்போ அங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓஎஃப் ஸ்ட்ரீமில் நார்மலாக ஓப்பன் பண்ணி ரைட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலில் என்ன இருக்குதுலாம் கன்சிடர் பண்ணாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து எழுதிடும். ஓகே, ஸோ அது ஒரு பிரச்சனை. அப்போ இதை டீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அப்பெண்ட் மோடில் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். அப்பெண்ட் மோட்னா ஆல்ரெடி இருக்கிறத டெலீட் பண்ணக்கூடாது, கீழே மட்டும் நீ ஆட் பண்ணு அப்படிங்கிறது தான் வந்து இந்த அப்பெண்ட் மோட். அப்பெண்ட் மோடில் ஓப்பன் பண்ணணும். ஸோ அப்பெண்ட் மோடில் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம்ல, அந்த கன்ஸ்ட்ரக்டாருக்கு சாம்பிள் டெக்ஸ்ட்னு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல iOS அப்படின்னு போட்டுட்டு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் போட்டுட்டு ஆப் அப்படின்னு போடணும். ஓகே, iOSனா பேசிக்கலாக இந்த iOS டீம் போடுறோம்ல அந்த மாதிரி தான். ஸோ iOS ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப் அப்படின்னு போடுறோம். ஆப்னா இந்த இடத்துல அப்பெண்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த அப்பெண்ட் மோட்ல ஓப்பன் பண்றப்ப அந்த டெக்ஸ்ட் ஃபைல் ஆல்ரெடி இருக்கிறது டெலீட் பண்ணாது, அது கீழேயே டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், நியூ டெக்ஸ்ட் 1ன்னு சொல்றேன். இப்போ இந்த கோடை ரன் பண்றேன். அண்ட் நம்ம இப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நியூ டெக்ஸ்ட் 1ன்னு சொல்லிட்டு 2வது லைன்ல ஆட் ஆயிருக்குது. 2 டைம் ரன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டைம்ல தான் நியூ டெக்ஸ்ட் வந்துச்சு, இப்போ நியூ டெக்ஸ்ட் 1 தான் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ நியூ டெக்ஸ்ட் 1 வந்து அடுத்த லைன்ல ஆட் ஆயிருக்குது. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி இருக்கிறது எக்ஸிஸ்டிங்கை டெலீட் பண்ணாம அடுத்த லைன்ல ஆட் பண்ணணும்னா இந்த மாதிரி அப்பெண்ட் மோட்ல வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் ஃபைல்ஸை. ஓகேவா, ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஃபைலை நம்ம ரைட் பண்ணுவோம். இப்போ அதே ரைட் பண்ண ஃபைல்ல இருந்து ரீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ வந்து இந்த 2 லைனையும் தூக்கிடுறேன். ஐஎஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. எப்படி அவுட்புட்டுக்கு ஓஎஃப் ஸ்ட்ரீமோ அதே மாதிரி இன்புட் வாங்குறோம் இல்லையா, ஃபைல்ல இருந்து ரீட் பண்ணாலும் அதுக்கு ஐஎஃப் ஸ்ட்ரீம்னு இருக்குது. அதுலேயும் ஐஎஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னு போட்டுட்டு ஃபைல்னு போட்டு ஃபைலோட நேம் கொடுக்க போகிறோம். இங்கே நம்ம அதே sample.txt யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதுல இருந்து நம்ம டெக்ஸ்ட்டை ரீட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக என்ன பண்ணுவீங்க, சிஇன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ சிஇனுக்கு பதிலாக ஃபைல்னு போட்டுட்டு ஒரு வேரியபிள் கொடுக்கணும்ல, அதை வாங்கி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் வேரியபிளில் ரீட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அண்ட் இதை வந்து சி அவுட்டில் பிரிண்ட் பண்ணலாம். அப்போ தானே அதுலேருந்து ரீட் ஆயிருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுறேன். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நியூ அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக அங்கே என்ன இருக்குது, நியூ டெக்ஸ்ட்னு இருக்குது, நியூ டெக்ஸ்ட் 1ன்னு இருக்குது, 2 லைன் இருக்குது அந்த ஃபைலில். பட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நியூன்னு மட்டும் தான் வந்திருக்கு. இது எதனாலனா நான் முன்னாடியே சீன் பற்றி சொல்கிறப்பவே வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், சீன் வந்து ஸ்பேஸ் விட்டீங்க அப்படின்னா அது 2 வேற வேற இன்புட் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரிங் எப்போ இன்புட் வாங்குறோமோ, ஸ்பேஸ் இருக்கிற ஸ்ட்ரிங் இன்புட் வாங்குறதா இருந்தாலே கெட் லைன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ கெட் லைன் யூஸ் பண்ணி இதை எழுதி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைல் இதை சீன் மாதிரி வாங்குறத டெலீட் பண்ணிவிட்டு நான் வந்து கெட் லைன் போடுறேன். ஸோ கெட் லைனில் 2 ஆர்குமெண்ட், ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன், 2வது அதில் ஸ்டோர் பண்ண வேண்டிய வேரியபிள் டெக்ஸ்ட். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் லைன் மட்டும் வருது. ஓகே, ஃபுல்லாக வரல, ஏன்னா 2 லைன் வச்சிருக்கோம். பட் நியூ டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வருது. இதுக்கு காரணம் என்னன்னா சீனு ஸ்பேஸ் விட்டா 2 வேற வேற இன்புட்னு நினைக்கும். கெட் லைன்ல நியூ லைன் கேரக்டர் பார்த்துடுச்சுன்னா, ஸ்லாஷ் என் பார்த்துடுச்சுன்னா அல்லது எண்டல் பார்த்துடுச்சுன்னா அடுத்த லைன் நினைக்கும். ஸோ அங்கே முதல் லைன்ல நியூ டெக்ஸ்ட் இருந்துச்சு, 2வது லைன்ல நியூ டெக்ஸ்ட் 1ன்னு இருந்துச்சு இல்லையா. ஸோ கெட் லைன் வந்து ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் தான் வாங்கியிருக்கு. அப்போ இந்த மொத்த ஃபைலை ரீட் பண்ணணும்னு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கெட் லைனையே ஒரு வைல் லூப்புக்குள்ள கொடுக்கணும். ஸோ வைல் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு இதை வந்து அந்த இதுக்கு ஆர்குமெண்ட்டாக வச்சுக்கிறேன். ஓகே, எதுக்கு இதை வந்து அந்த வைலோட கண்டிஷனில் வந்து இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு மேலே லைன் இல்லைன்னா கெட் லைன் தானா 0 ரிட்டர்ன் பண்ணிடும். அதனால அப்படி கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அது தான் வந்துட்டே இருக்கும். 0ன்னு இல்லை, ஒரு நல் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கெட் லைன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங் தானே ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அது வாங்கிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இங்கே உள்ளுக்குள்ளே வந்து இந்த சி அவுட் இருக்கு இல்லையா, இதை அப்படியே நான் உள்ளே காப்பி பண்ணி போட்டுறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு நியூ டெக்ஸ்ட் 1ன்னு சொல்லிட்டு டோட்டல் ஃபைலுமே வந்து இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ ஒரு ஃபைலில் இருக்கிற மொத்தத்தையும் நம்ம ரீட் பண்ணணும்னு நினச்சோம்னா ஒரு வைல் லூப்பை கெட் லைன் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுறது தான் பெட்டர். இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு சரி வராது. கெட் லைன் ஒரு லைன் மட்டும் போதுன்னா நீங்கள் நார்மல் கெட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மொதல் வார்த்தை மட்டும் போதுன்னா நீங்கள் சிஇன் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தனித்தனியாக ஃபைலில் அவுட்புட் பண்ணுறது, ஃபைலில் இன்புட் வாங்குறது ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம். பட் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரே நேரத்தில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஐஎஃப் ஸ்ட்ரீமுக்கு பதிலாக வெறும் எஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னு மட்டும் போட்டிங்க அப்படின்னா இப்போ கிரியேட் பண்ணுற இந்த ஆப்ஜெக்ட் வச்சு உங்களால் ரைட்டும் பண்ண முடியும், ரீடும் பண்ண முடியும். பட் எப்பயுமே இந்த மாதிரி பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா
ரைட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா அந்த ஃபைலை உடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரீட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணி பண்ணுறது தான் வந்து பெட்டர். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், இது ஓப்பன் பண்ணியிருக்கோம் அண்ட் அதில் இருக்கிற எல்லாத்தையும் ரீட் பண்ணி இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் கூட நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது பண்ணிக்கலாம். இன்னும் ரைட் மோட்லயோ ரீட் மோட்லயோ கூட ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பண்றது வந்து பெட்டர். ஏன்னா அப்பதான் ப்ராப்பரா அந்த சேஞ்சஸ் எல்லாம் சேவ் ஆகும். ஸோ ஒரே நேரத்தில் பண்றது இஸ் நாட் ரியலி ரெக்கமெண்டட், பட் இட் இஸ் பாசிபிள். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபைல் ஹேண்ட்லிங். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்றேன். அடுத்த எபிசோட்ல வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கோட பார்க்குறேன். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். டாடா.